கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில சமயங்களில் கஷ்டப்படுற ஒரு சில விசுவாசிகளோடு நான் பேசும்போது அவங்க வழக்கமாக சொல்கிற 2 வாக்கியங்கள். ஒன்று, பாஸ்டர், எனக்கு இருக்கிற கஷ்டம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை. 2வது, பாஸ்டர், என்னுடைய கஷ்டத்தை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது இதை தான் நம்ம உணர்கின்றோம். சில பாடுகள், சில கஷ்டங்கள் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இல்லை நம்முடைய தவறான தீர்மானங்களின் நிமித்தமாக நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் சில கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பதினாலே நமக்கு நேரிடக்கூடும். இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் படும் பாடுகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும் சில ஆலோசனைகளை சிந்திக்கலாம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இந்த வசனத்தில் பவுல் நமக்கு கூறும் 3 ஆலோசனைகள். முதலாவது, கிறிஸ்தவ அழைப்பு என்பது சவால்களும் பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக நான் இதை சொல்கிறேன், இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு. யூஸ்வலாக இப்போ உனக்கு சமாதானம், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம ஒருத்தரை வாழ்த்துவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் இருக்கும்படியாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள் எப்படி மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்றால், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, எந்த ஒரு வியாதி வராது, தோல்வி வராது, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இயேசு கிறிஸ்து மாற்றி விடுவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும். அவர் வல்லவர். ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டமும் ஒரு சித்தமும் வைத்திருக்கிறார். இப்போ கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் என்ற தேவ மனிதன் அக்னியிலே தனக்காக இரையாக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்தபடினால அந்த சுகாதார மையம் இல்லாத, மருத்துவ வசதி இல்லாத மக்கள் மத்தியில் மருத்துவ ஊழியம் செய்வதற்காக அவர் சென்ற அந்த சிறிய கிராமத்தில் அவரும் அவரது 2 மகன்களும் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய அழைப்பிலே பல சவால்கள், பல பிரச்சனைகள். எப்படிப்பட்ட ஒரு சவால், அவருடைய உயிரவே கடவுளுக்காக பணயம் வைக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் அது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ அழைப்பு என்பது இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது ரோஜாக்களின் மீது படுத்து தூங்கும் ஒரு மெத்தை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இட்ஸ் அ வாக் இன் த மிட்ஸ் ஆஃப் தார்ன்ஸ். முட்களின் மத்தியிலே நடந்து செல்கின்ற ஒரு அழைப்பு. 2வது, இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் முன்மாதிரிகளாய் பார்க்கக்கூடிய அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கிறார்கள். We have a legacy of witnesses to whom we can look up to. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாடுகளை பலர் பட்டிருக்காங்க. இப்போ மோசே இஸ்ரவேல் மக்களை நடத்தின போது ஒவ்வொரு நாளும் பல சவால்களை அவர் சந்திக்கணும். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதிரி நாட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்க, இந்த பாதையில் நடந்து போக முடியாது. இதுக்கு இடையில் அந்த மக்கள் கடவுளை விட்டுட்டு வேற தெய்வங்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொள்ளை நோய் வருது. இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் படாத பாடுகளாக வேற யாராவது பட்டிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அநேக தெய்வ மனிதர்கள் இருக்கிறாங்க. பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை தான் உங்களுக்கு வரும், நான் என்ன கஷ்டப்படுறேனோ அதே கஷ்டம்தான் நீங்களும் படுவீங்க. இப்போ விசுவாசிகளாகிய நாம் இந்த பாடுகளின் மத்தியிலே கடவுளுக்கு உண்மையாக இருப்பதின் மூலமாக நமக்கு பின் வருகிறவர்களுக்கும் நம்மோடு கூட இருப்பவர்களுக்கும் ஒரு நற்சாட்சியை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அந்த நபரை பாருங்கப்பா, எவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவருக்காக வாழ்கிறாரு,
அவரை போல நானும் இருக்கணும் என்று பிறரை நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய விசுவாசமானது நாம் படும் பாடுகளுக்கு தகுதியானது. என்னுடைய விசுவாசம் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையான இரட்சகர், அவர் ஒருவரே உண்மையான ஆண்டவர், அவருக்காக நான் வாழ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறபடினால கிறிஸ்துவுக்காக நாம் பாடும் பாடுகள் அத்தனையுமே தகுதியானது. நம்முடைய விசுவாசத்திற்காக மட்டும் நம்ம பாடப்படலைங்க. இந்த பாடுகளின் முடிவிலே கடவுள் நித்திய பலனை நமக்கு கொடுக்க போகிறார். பவுல் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்றார். இப்போ நான் இந்த பாடுகளை இந்த வாழ்க்கையில் சந்தித்து இப்படியே நான் மாண்டு போவது கிடையாதுங்க. இந்த பாடுகளுக்கான தக்க பலனை மறுகரையிலே தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அப்போ பவுல் சொல்றாரு, நீங்கள் என்ன பின்பற்றுவாங்க? இயேசுக்கு சொன்னது போல, இந்த உலகம் என்னை பகைத்தால் உங்களை பகைக்கும், இந்த உலகம் என்னை துன்பப்படுத்தினால் உங்களை துன்பப்படுத்தும், இந்த உலகம் என்னை கொல்ல முற்பட்டால் உங்களையும் கொல்ல முற்படும். அதன் மத்தியிலே நீங்கள் எனக்கு உண்மையாக இருப்பீர்களா? எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ அழைப்பு சவால்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு. நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறப்போ அதெல்லாம் நிச்சயமாக சந்தித்து தான் ஆக வேண்டும். அதன் மத்தியிலே நாம் முன்மாதிரிகளாய் பார்த்து நடக்கக்கூடிய அநேக தேவ மனிதர்கள் வரலாற்றிலும் வேத புஸ்தகத்திலும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்காக நாம் படும் பாடுகள் எல்லாமே தகுதியானது தான். அவர் நமக்காக தன்னையே தியாகம் செய்திருப்பார் என்றால் அவருக்காக இதை கூட நாம் செய்யாமல் இருக்கலாமா? கர்த்தர் தாமே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறது போல, பாடுகளின் மத்தியிலே உண்மையாய் என்னை போல நீங்களும் வாழுங்கன்னு சொல்லி பிறருக்கு அறிவுரை கொடுக்கும் அளவிற்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்மை உறுதிப்படுத்துவாராக. ஆமென்.